chicken, gravy, chicken gravy. Hello friends, இன்னைக்கு நம்மளோட செகே ராஜேஷ் யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போற டிஷ் இந்த சிக்கன் கிரேவி தாங்க. என்னடா போர்டுல எழுதி போட்டுருக்காங்கன்னு பாக்குறீங்களா? சும்மா தாங்க, போர்டு ஃப்ரீயா தான் இருந்தது, அதனால எழுதி போட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆடட் ஃப்ளேவர்ஸோ அல்லது எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வச்சே நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான். இது ரெகுலராக எல்லார் வீட்லையும் பண்ணுறது தான். இதை தான் நான் வீடியோ எடுத்து இன்றைக்கி போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக எல்லாரும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணுன்றது நம்மளோட ஆசை. கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு. ஒரு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துருக்கோம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகையும் சேர்த்துருக்கோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெங்காயம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இந்த டிஷ்ஷுக்காக ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துருக்க கறியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ கறி எடுத்துருக்கோம். அதனால் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 4 பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது குழந்தைங்க இருக்கிறதுனால எனக்கு காரம் நிறைய வேண்டாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குறைச்சலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் யார் அதிகமாக சாப்பிடுவீங்களோ நல்லா தூக்கலாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே வெயிலில் காய வச்சு அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட வேறு எந்த கரம் மசாலாவோ மற்ற மிளகாத்தூள் வெளியில் வாங்குகிற தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. நம்ம ஹோம்மேட் எப்படி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த தூளெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்குன்னு வதக்கணுங்க. வதக்கிட்டு அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சிக்கனை ஆட் பண்ணணும். சிக்கனை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க குக் பண்ணணும். எப்போவுமே சிக்கன் போட்ட உடனே தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா அதிலிருந்து தண்ணி வெளியேறும். அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுனால மோஸ்ட்லி நான் தண்ணியை ஆட் பண்ணவே மாட்டேன். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி விடும்போது அந்த உப்பையும் அந்த சிக்கன் கொஞ்சம் இழுக்க ஆரம்பிக்கும். அதனால் நான் ஏற்கனவே வெங்காயத்துலேயும் தக்காளிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால நான் இப்போ சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே எதுவுமே சேர்க்கலை. வெறும் சிக்கனை மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருந்தோம். அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். அதனால் எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது தண்ணி அவசரப்பட்டு நம்ம ஊற்றக்கூடாது. இவ்வளோ தண்ணி விட்டு இருக்க சிக்கன் தான் நல்லா சுண்டி இந்த மாதிரி ஆயிருக்குங்க. இந்த பதம் தான் நம்மளுக்கு தேவை. இந்த பதம் வரும்போது நம்ம கொத்தமல்லியை நல்லா தூவி அடுப்புலேயே வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். நான் ரொம்ப ட்ரையாக பண்ணலை. ஏன்னா எனக்கு நைட்டுக்கும் தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன். மத்தியானத்துக்கு லஞ்சுக்கும் கொஞ்சம் தொட்டுக்க வச்சுட்டு நைட்டுக்கும் கிரேவிக்கு வச்சுக்கலாம் அப்படின்றதுனால பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ணால் கூட இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆனால் உப்பும் காரமும் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி நல்லாவே கிடச்சிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் சில்லி பவுடர் மட்டும் வச்சு செய்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி நம்ம மட்டனுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டனுக்கும் ஆட் பண்ணி இதே மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் பண்ணலாம், குழம்பாகவும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதிகமாக மசாலாஸ் போட்டோன்னா நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதே கிடையாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை வெறுமனே நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாங்க. இருந்தாலும் நான் ரசம் வச்சுருந்தேன். ரசம் இல்லாட்டி எனக்கு இறங்கவே இறங்காது. சிக்கன் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. தக்காளி ரசம் தான் வச்சுருந்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.